அப்படியே டைட் வை, 1.5 கப்ளிங்க வை. அதே மாதிரி குண்டு முண்டை வரண்டா. நான் நீர்மலை கிளம்பிட்டேன். எதுக்குற அந்த குடத்தை தூக்குனியாவே? நான் கட்டி காத்த ஓட்ட சரிஞ்சு போய் கிடக்கடா என் ஓட்டு கம்பெனி. அடே பேசாம இருங்கடா. அரி அரி நமச்சிவாயே. அது எவன்டா எந்திரிச்சு வீட்டுக்கு போறா பரதேஷ் பையன். ஏலே நாங்க ஐயா தவங்க போக சொல்லுங்க, என்னை வர்ணிக்க விட மாட்டாங்க. அரியரி நமச்சிவாயே. கோயந்தோ 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 நாடகம் நக்கன மாதிரி நாயகனே. இல்ல அவனை கேமராமேன் அவனை எடுக்கிறான். வேற எதுவும் வெதர் இதெல்லாம் அரும்பார வரப்பட்டு இருக்கா என்னன்னு வாருங்கடா. அவனா கிளச்சு கத்துறான். இத்திந்து பூ சோழி முடியல முண்டை டொங்காசு தர்றான். எனாவது மாறாமல் நல்லோசை மங்கிடாமல் குரலும் தடுமாறாமல் மயிரை புடுங்கணும் உடுக்கு எக்கோ குறை. தம்பி நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா பண்ணுவேன், ஆளுக்கு ஒரு செய்வனை பண்ணுவேன். தம்பி பேசாம இருக்கணும். இருங்கடா இருங்கடா. சொன்ன சொல்லும் மாறாது என் கலிசரி காளி முனி ஐயா சொல்வாக்கு தப்பாது. அறிஞ்சு செய்தாலும் அறியாம செய்தாலும் கொண்டு மனம் பொறுக்கணும். என் உடம்பெல்லாம் முள்ளுதான் படுக்க. என் கலிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் என் சிரசில் குடியிருந்து மருதங்குடி கம்மாயா 4 மட பாசானா. என் மருதுடைய ஐயனாரு இன்னைக்கு கொம்பு கறந்தலுக்கு நீ வர்றது எந்த குதிரடா ஒச்சம் இல்லாத உன் சொந்த குதிரை. இன்னைக்கு சொன்ன சொல்லு மாறி இருச்சா. உன் கேரா இறங்கிருச்சா ஒட்டு மசரு மூக்கரிச்சிருச்சா. எல்லாமே தெரியும்டா எல்லாமே தெரியும்டா ஐயா. அதெல்லாம் நம்ம தம்பி அதே கொஞ்ச நேரம் குறியோக்க நடிங்க அம்முங்கப்பா. சாமியார் நாள் நொந்து போய் வந்திருக்கிறேன். ஏலே அம்மிக்கல்லு அம்மிக்கல்லு கல்லாத்தான் இருக்கும். சுடத்தை பொறுதுப்பா சுடத்தை பொறுத தீப்பற்றி இல்லைப்பா. வயிறு மைனா அது கிடக்கிறது. அப்புறம் என்ன சீனி இருக்கு குச்சி இல்ல. குச்சியில கரிமருந்து உரசு நாத்தி பிடிக்கும்.
இது கருப்பனுடைய மகிமடா. நான் உரசி பாக்குறேன்டா. ஐய மாத்தி உரசாத மலுமட்ட போல பழுபட்ட பயலா போயிட்ட விடா. தோது இருந்தா உள்ளேயே வரமாட்ட. இப்ப என்ன தூக்கம் இருந்தா? ஐயா முடுக்க போவா போவா. என்ன செய்யறது இன்னும் 45 நிமிஷத்துல. யூடியூப் 4 பேர் பாடுறான் போறாங்க. அவனால அனாத்திரியாம் பாரு. பொறுதுடா வெந்தமனே. ஏய் இல்லடா உடனே அப்புறத்த முடியும். சூடா வெள்ள நிறம். அப்புறம் என்ன எல்லாமே கருப்பு நிறமாவா இருக்கும். நான் சொல்லிக்கிறேன் பொறுதுப்பா. ஏது யாருக்கு தெரியாது? ஏதாவது தெரியாத சொல்லுங்க சாமி. சூடா வெள்ள விபூதி வெள்ள தட்டும் வெள்ள தாண்டா. அதைய விட்டுட்ட. தட்டும் வெள்ளத பொறுதுப்பா. ஐயா உங்க புடுக்க காமிங்கய்யா. உடுக்கோ ஊடுக்கோ. அதத்தேன். கிச்சா கஜா கிர்சா கர்சா. ஏன் போய் வேணா மூட்டத்தில் வச்சு விட்டு வா. ஏலே இங்கே வைப்பா. அமத்தும் பாக்கு நீ எரியுது. இவன் ரொம்ப தலைஞ்சிருக்காது. நாளை லீவ் போகிறதுக்கு முன்ன பிளான் போடுது. அப்படியே தூக்கத்தோட முழிச்சா வீட்டில் ஒத்துக்குருவாங்க. லீவு கரு ஏலே கையில் அடிச்சு விடா. அது எவ்வளோ சத்தம் போட்டா மாத்திரம் அமர மாட்டேனுது. கையில் அடிச்சு விடு. கையடிக்கிறதெல்லாம் கிடையாது. கவுசலியா இருக்கும்போது நான் எதுக்குடா கையடிக்கணும்? பெரிய கிணறு இருக்கும்போது நான் எதுக்கு கையடிக்கணும்? பெரிய கப்ளிங்கி நம்ம ஆட்டுக்கு விளையாடலாம். கபடி விளையாடலாம். கப்ளிங்க வாடகை கிடக்குமாவா? ஆனால் ஏய் உனக்கு நீ எல்லாம் கப்ளிங்க பற்றி பேசலாமா? அதுக்குள்ள உனக்கு வயசு இன்னும் 6 வருஷத்துக்கு கப்ளிங்க நினைக்காத. ரோம முளை அப்படியெல்லாம் பேசாதப்பா. கப்ளிங்க அதுங்கள படிக்கிறியா படிக்கலையா? படுக்கிறேன். படிக்கிறீல்ல? படுக்கிறேன். படிக்கிறீங்களா? எத்தனாவது? காலேஜ் படிக்கிறேன். அப்போ கப்ளிங்க தேட வேண்டியது. அப்போ சூடத்தை அமத்துப்பா. ஏய் இருப்பா எரியட்டும். சூடாதான் அமர்ந்து எரிஞ்சாத்தே வாழ்க்கையில முன்னேற முடியாது. அது 5 நிமிஷமாவது எரியட்டும். கரலை பூதி பண்ண வழி தெரியாம கூட்டுறா. உங்க ஐயா உங்க அப்பத்தாவ 2 பேருமே டொங்காசு போட்டு இறந்துட்டாங்க. நான் ஐயா வர்ற அவன் அணத்துறான்டா. மருதங்குடியில தாலி கட்ட முடியாம கொம்புக்காரனந்துல இருந்து வந்து கட்டுனாங்க. தாலி அங்க இருக்க கட்ட முடியாதா? என்ன கோடாங்கி மதுரை மீனாட்சி பட்டணம் போய் கிழவண்ண கிழவிய மணவரையில நிற்கும் போது கிழவனுக்கு வேட்டி அவருது. ரொம்ப அசிங்கமா அவ்வளவு இருக்கும். ஏன்னு கேள்ப்பேன். அங்க போய் ஏன் வேட்டியா வந்துச்சு? மணவரையிலேயே வேட்டியா வந்துருச்சு. நல்லா கட்டி இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஏன் இந்த கொடுமையா? பாடா. காளி கட்டி வீட்டுக்கு வரும்போது கிழவனும் கலவியும் வலது காலை எடுத்து வைக்கிறாங்க படியில. கனவாங்கல. அப்ப வீட்டுக்குள்ள விளக்கெரியுது. பொருத்தி வச்சுட்டாங்களா? என்னன்னு வீட்டுக்குள்ள விளக்கு தானே எரியும். அப்புறம் என்ன சாமி என்ன எரியும்? அப்ப விளக்கெரியும் போது கிளவி விளக்க பொருதம் போது நம்ம ஐயனாரு மகிமையில விளக்குல திரி இருக்கு. திரி கிளவேண்டியில இருந்திருக்கும். ஏ ஊன் மட்டும் சொல்லுப்பா. மூடிட்டு இதுக்கு மட்டும் 3500 ரூபா சம்பளம். போடுறதுக்கே 3500 ரூபா சம்பளம். அப்ப கிளவி தீப்பட்டி எழுதி பொருதம் போது
எண்ணெயில விளக்கறியுது. இந்த அப்புறம் ஆளு நிறையா கூட்டிடுச்சுல அவகாடு போட்டு போறாங்க. எனக்கு சம்பளத்தை நான் வாங்கிக்கிறேன், அவங்க போட்டு போறாங்க. ஆனா விளக்கு அதிகாலையில நிக்குது. ஏன்னு ஏன் அங்க எண்ணெய் இல்லடா. என்ன இல்லைன்னா ஊத்த வேண்டியதானே. ஊன் மட்டும் சொல்லு. ஐயாப்பா அப்ப அன்னைக்கு இரவு கிளவே வீட்டுல வடுக்காம கிடையமத்த போறேன். இங்க கிடையாமத்துல வீட்டுல கிடையாமத்திலயா கல்யாணம் முடிச்சு ஏன்னு கேளுப்பா. ஏப்பா அங்க கெடா தவுது. ஐயோ அவரை என்னப்பு அவர் அம்மா சொல்றத பார்த்தா அப்புறம் ஏன்னா கல்யாணம் முடிச்சுட்டு இங்க கடா தவாமா அங்க போய் தவுதுன்னு சொல்லி போனா அப்புறம் அங்க என்ன யாரு தவுறது. காலையில வரும்போது கிளவி மாசமா இருக்கா. ஏன்னா நானா மாதிரியே நாளைக்கு பத்திக்கிட்டே பத்தி எறிஞ்சாலும் சரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி எறிஞ்சாலும் சரி கிழவன் கிடைக்கு போயிட்டானே அப்புறம் இவ எப்படி மாசமானா கிழவனே அங்கே இருந்து ஓசை செலுத்தினா டீப்புளே விட்டாங்களா தண்ணிய. ஐயோ 7-8 ஓசலா இருந்திருக்கும். சொல்லு. அப்ப கிழவே வரும்போது அடுமச்ச கம்ப கொண்டு வரேன். எதுக்கு அவன் நல்லா போறான் கேமரா. அப்ப கிளவி போய் சொல்றா தொட்டதனால நான் முழுகாம இருக்கேன். அப்ப கிளவேன்னு சொல்றாரு நல்லதா பொல்லதா வாங்கித்தாரேன் சாப்பிடுடி கிளவின்னு. கிளவி சாப்பிட்ட சோறு செமிக்கல பிள்ளை வத்து கீழே கிடக்கா. ஒரு நாள் ஞாயிற்றுலேயேவா அதிசயம். அந்த போறது யாருப்பா இங்க வாசாமி எனக்கு துணையா வாசாமி நம்ம 2 பேருமா இருந்துக்கிறோம். மாத்தி 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 போட்டுக்கிறோம். அவனைய கூப்பிடா இங்க வாவே ஐயா. இதை விட்டு 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 வரமாட்டேன். சாட்டை எடுத்துட்டு வாவேன். ஓடிடுவாங்க பயப்படுவாங்க. இல்ல இல்ல எனக்கு துணைக்குத்தேன். பிள்ளை வறந்து போகும்போது அந்த பிள்ளை 3 நாள்ல காலேஜுக்கு போறேன். சொன்னவா என் தலை எழுத்து. நீ போடாதப்ப எனக்கு காசு தர மாட்டியா. போட்டது அங்க நீ அதை உனக்கு அதுக்குலாம் சம்பளம் முடியும் எனக்கு சம்பளம் தர மாட்டியா. ஆமா ஆமா மருதமணி அண்ணே கவுன்சிலுக்குள்ள நிக்கிறாரு. அவன் முண்டை நேர்கால வச்சு நிக்க முடியாது. அவன் தந்தால நாங்க வர்ற வாடு உங்களுக்கு தெரியாதுப்பா. எப்படியே என் சம்பளத்தை பிடிக்க பார்த்துட்டீங்க மருதமணி. ஐயா இன்னைக்கு வாழ முடியாதுப்பா நான் போயிட்டு வர்றேன். இல்ல அவங்க சம்பளத்தை கெடுத்து போடுவாங்க. அதுபோல நம்ம தம்பி அண்ணங்க தெரியும் தெரியும். அவங்க என்னப்பா ஏப்பா அண்ணன் தம்பியை காட்டில நம்ம உயிர்னு கூட சொல்லலாம். உயிர் நாடி நாடி பாரு. நீ உட்காரு நல்லா கேடி. அப்ப கிளவி மாசமாகிற எத்தனை உடனே கிளவி மாசமாவா. கிளவி மாசமா இருக்கா கிளவி எவ்வளவு கிளவி போய் மாசமாவாளாடா. இது நானும் என்ன எதை இந்த காசு வாங்குறதுக்கு என்னை சொல்றதுக்கெல்லாம் போடுறாப்புல இருக்கிறான். ஆனா அங்க ஊன்றான் பாரு. அவன் நினைச்சு தானே எனக்கு சிரிப்பு வருது. நான் சொன்ன வாக்கு மாறலடா. அடே ஒரு அளவுக்கு போனோம்டா. அது யாரா அவனை காட்டுறா. வாடா. அவனை கருத்து விட்டான்டா என் தம்பி. அவன் இப்ப வரலைன்னா சம்பளம் தர மாட்டேன்ல. இங்க வர தலைவனை சூரியனை ஒரு படத்துல பிடித்தான் கட்ட போட்டிருக்கான். கொட்டு விடுமா மருதமணி பயல் கட்டா. இப்பொண்ணு பொண்ணு உளுந்த வடையோட சொன்னையா பாபா. உளுந்த வடையோட சட்னி வச்சு சாப்பிடு. என்ன உடுக்கு அடிச்சுக்கிட்டு திரிங்க. அப்ப கிளவி புள்ள வைக்கிறா. குழந்து வச்சு இப்பயாவது மாத்தாம இன்னும் கிளவி பிள்ளை பெறதா இருக்கியா. மருதங்குடி கவுன்சிலர் மருதமணி
மருதங்குடி கவுன்சிலர் மருதமணி ஏ இருக்கிற அந்த ஒன்றிய பொறுப்பும் முடுங்க போறாங்க. குடிய கெட போது இப்ப ஏற்கனவே கிராமத்துல ஒன்றிய பொறுப்புல இருக்காரு. ஆமா கவுன்சிலர் பதவி வேணாம். கவுன்சிலர் பதவி வேணாம். அதுக்கு மேல ஏதாவது பதவி இருந்தா பார்த்து கொடுங்க. வருங்கால பிரதமர் அப்படி பதவி பிரதமருக்கு மேல ஏதாவது இருக்கா? அவர் வச்சிருந்த கார் இருக்கு, எடுத்துட்டு போறியா? மூடு. டேய் இவங்க ஊன்னு சொல்றாங்க. வா சாமி வா. டேய் அதுக்குள்ள நீ எல்லாம் அது வேணாம். உனக்கெல்லாம் இன்னும் 18 வருஷம் இருக்கு. 18 வருஷம். டோலாக்கில் வை மைக்க தூக்கி இல்லைன்னா கொம்ப கதை வேற கவர்மெண்ட் மாதிரி. அண்ணே பிறவண்ணே ஏப்பா ஏப்பா அண்ணன் நடந்து அண்ணன் நடந்து அவசரமா கை வீசி அவசரமா கை வீசி அண்ணன் நடந்து இந்த புள்ள அவசரமா கை வீசி செல்ல தங்க